ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியாக ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி சூப்பராக நல்ல டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம், பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசி போட்டு 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன். அதனால் பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் செய்யலான்ட்டு பாத்திரம் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரியாணி பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நான் 100 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 100 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 100 மில்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஊற்றியிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் தான், மல்லாட்டை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் அதிகமாக ஊற்றலை, நெய் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பிரிஞ்சி இலை பெருசாக இருந்தது, அதனால் ஒன்று எடுத்துகிட்டு அன்னாச்சிப்பூ, கல்பாசி இலை, அந்த பட்டை, சுருள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அந்த லவங்கம், அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வெடிக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா வெடித்து வந்தால் தான் வாசனை நல்லா வரும், பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து இப்போ 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 7-8 பச்சை மிளகாய்க்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக அந்த தலையில் மட்டும் லைட்டாக கீனி போட்டிருக்கேன். முழுசாகவும் போடலை, லைட்டாக கீனி போட்டிருக்கேன். முழுசாக போட்டோம்னா ஒரு நேரம் காரமே இருக்க மாட்டேங்குது, பிரியாணியில் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக கீனி போட்டிருக்கேன். வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 வெங்காயம் போட்டிருக்கேன். சிலவங்க வெங்காயம் கம்மியாக போடுவாங்க, 1 கிலோ அரிசிக்கெலாம் வெங்காயம் கம்மியாக போடுவாங்க. எனக்கு இந்த அளவுக்கு போட்டால் தான் சாதம் கொஞ்சம் நல்லா தொக்கு பதமாக இருக்குது. பிரியாணி தொக்கு பதமாக இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நம்ம அதுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட கூட போட்டால் தான் அந்த தனி மிளகாத்தூள், அந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலர் அப்படியே மாறாமல் இருக்கும். அதனால் நான் முன்னாடியே போட்டு வெங்காயத்தை கூட போட்டு வதக்கிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். ரொம்பவும் கருக விடக்கூடாது. வெங்காயம் ரொம்பவும் கருகி வதக்கிட்டோம்னா ஒரு மாதிரி பிரியாணி கசக்கிற மாதிரி ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு பெரிய ஸ்பூன் அதில் 1 எடுத்துருக்கேன். சின்ன ஸ்பூன் கணக்குக்கு பார்த்தா ஒரு 4 ஸ்பூன் கணக்குக்கு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் கணக்குக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. ஒன்று நம்ம டைம் எடுத்து வதக்கி செஞ்சால் தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக இல்லை, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். கரெக்டாக இருந்தது எனக்கு சால்ட்டு பிரியாணியில் கரெக்டாக இருந்தது. பத்தலைன்னும் இல்லை, நிறையா ஆயிடுச்சுன்னும் இல்லை, கரெக்டாக அது 1 கிலோ அரிசிக்கு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். சால்ட்டும் போட்டிருக்கலைங்களா, சீக்கிரம் வதங்கிடும். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் வதக்குறேன். நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா தீஞ்சிரும், அடியில் குண்டானில் தீஞ்சிரும். நான் நல்ல ஒரு கைப்பிடி பெரிய, நல்ல நிறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம்.
நம்ம 1 கிலோ ரைஸ் போடுறோன்றும்போது இந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா வாசனையாக வரும். குறைச்செல்லாம் போடாதீங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறமா போடணும். கொத்தமல்லியும் புதினாவும். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் 1 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு 2 தண்ணியில் கழுவிட்டு 3வது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. அது ஊறினதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரியாணிக்கு வதக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிர் ஊற்றி அதோட கூட வதக்கிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பாருங்கள் எடுத்து கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு ஜல்லி குண்டானில் தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் எல்லாம் படுற மாதிரி கிளறி விட்டுடலாம். சூப்பராக கிளறி விட்டுட்டேன். அந்த சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா வதங்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வதங்கிடும். நான் லெமன் ஜூஸு ஒரு பெரிய லெமன் தான் எடுத்து ஜூஸ் மட்டும் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வதங்கி நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடல, நடுவில் கிளறி விட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை மட்டும் வேக வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இதில் தண்ணி வர்றதுனால நமக்கு அரிசிக்கு ஊற்றுற தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். தண்ணியை வந்து நான் சுட வச்சுட்டேன். சுட தண்ணி ஊற்றுறேன். நமக்கு சீக்கிரமாக சட்டுன்னு வேலை ஆகும் இல்லைங்களா? அதனால் தண்ணி வந்து சுட வச்சுட்டேன் நான் முன்னாடியே. தண்ணி சுட வச்சு எடுத்து அதில் ஊற்றிட்டு அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். அரிசி போட்டுடலாம். ஜீரக சம்பா ரைஸு போட்டுடலாம். ஜீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணியே நல்லாயிருக்கும். இல்லை பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்லான்னாலும் அதிலையும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. பாஸ்மதி ரைஸ்லையும் செய்வேன் நான். அதுவும் இல்லாமல் வீட்டு அரிசியில் கூட செய்வேன். டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதில் கூட செய்வேன் நான். அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஆனால் சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பாவில் செய்யணுன்ட்டு தான் முடிவு பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா இந்த தண்ணி நல்லா வற்றணும். நல்லா ரொம்ப ஓரளவுக்கு வற்றணும். வற்றி அரிசி வந்து மேலே வருது பாருங்கள். தண்ணி வற்றி அரிசி வந்து மேலே வருது. ரொம்பவும் தண்ணி வற்றக்கூடாது. வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி அரிசியுமா இருக்கணும். நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு உப்பு பதம் பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு வந்து நான் எக்ஸ்ட்ரா போடல, கரெக்டாக இருந்தது. பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே எல்லாம் சமமாக வந்து கரண்டியால் தள்ளி விட்டுட்டு நம்ம லிட்டு மேலே தட்டு போட்டு மூடி அப்படியே தம்மில் விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நான் நடுவில் வந்து எடுத்து கிளறவே மாட்டேன். அடியில் நான் தோசைக்கல்லும் வைக்க மாட்டேன், மேலே வந்து வெயிட்டும் வைக்க மாட்டேன். அப்படியே அடுப்பை சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே தம் வச்சுருவேன். பிரியாணி பாத்திரத்தை அப்படியே வச்சு தம்மில் போட்டுருவேன். சூப்பராக அந்த தண்ணியெலாம் வற்றி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக பொலன்னு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக மணமாக கமன்னு இருக்குது. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.